majesty. Worship his majesty. Unto Jesus be all glory, honor, and praise. Majesty, kingdom, authority, flow from his throne unto his own, his anthem praise. So exalt, lift up your hand, the name of Jesus. Magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship his majesty. Jesus who died, now glorified, King of all kings. Majesty, worship his majesty. Unto Jesus be all glory, honor, and praise. Majesty, kingdom, authority, flow from his throne unto his own, his anthem praise. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come
அதே அமைதலாயிரு என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பிரியமானவர்களே, நிறைய பெருங்காற்றுகள், பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்கள், ஐயோ அமிழ்ந்து போகிறோமே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்ற அற்புதர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் கையை தட்டி நல்லா பாடலாம் அந்த பாட்டை. அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர் என்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? Kids, come on kids, you can join along with us. Yeah, put hands together and praise him. நல்ல கரங்களை உற்சாகமா தட்டலாமா? நல்ல சந்தோஷமா உங்க கைவாசை நல்லா கேட்கட்டும். ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கைத்தட்டி அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர், உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே, அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர், ஆயினும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு அற்புதர். பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹalleluya. thank you. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? ஹalleluya. ஒரு பக்கம் மார்க் 4 அதிகாரத்துல சொல்லுது, அந்த படகுகள் பெருங்காற்று வந்த போது அப்படியே மூழ்க ஆரம்பிச்சுதான். அவர்கள் சீஷர்கள் எல்லாரும் அப்படியே பயத்தோடு கதறுகிறார்கள், ஆண்டவரே என்று சொல்லி.
அதான் ஆண்டவர் வந்து இறையாதேப்பான்னு சொன்னார். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது மறுபடியும் படகு அப்படியே ஆட ஆரம்பிக்குது. இயேசு 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து சென்றார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்களேன். நம்முடைய சீஷர்களை காப்பாற்றும்படி கடலின் மேலே நடந்து சென்று ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய சீஷர்களை காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கடலின் மேலே நடக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஆண்டவர் நடந்து வருவார். அவருக்கு எந்த பிரச்சனையினாலும் அவரால் நடக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சொல்ல, ஆண்டவரே நான் கடலிலே மூழ்கி போகிறேனே, 4ஆம் ஜாமம் ஆகிவிட்டதே, இவ்வளோ நாளாயிடுச்சு என் பிரச்சனை, இவ்வளோ நாளாக என் போராட்டம் இவ்வளோ நாளாக இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்குமா? இயேசு நடந்து வந்து அற்புதம் செய்கிற ஆண்டவர். இயேசுவை விசுவாசிங்க. இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். 5 அப்பம் 2 மீன், அதே மார்க் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி நாங்கள் போஜனம் கொடுக்குவோம்? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உட்கார வையுங்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது பலுகி பெருக ஆரம்பிப்போம். ஆமென். ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். No man can bless in this world, only the Lord mighty God can bless us. ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சு நம்மளை பெருக பண்ண முடியும். 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுகிற தேவன். அவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். ஜனங்கள் எல்லாரும் வந்து அவரை தொட்டார்கள், சுகமடைந்தார்கள். இயேசுவை பார்க்க ஓடோடி வந்தார்கள். இயேசு தொட்ட யாவரையும் குணமடைந்தார்கள். கர்த்தருடைய பிரியமானவர்களே, தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க, கர்த்தரை நோக்கி ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. நீங்க பாட பாட உங்க வாழ்க்கையில் அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிக்க அற்புதம். இந்த ஒரு நாள் தான் நம்ம எல்லாம் கூடி வரோம். மற்ற நாளெல்லாம் நம்ம தனி ஜபத்தில் உபவாசிக்கிறோம், பாடுறோம், ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளாக எல்லாரும் தேவனுடைய வீட்டில் மகிழ்ந்து களிகூற வந்திருக்கிறோம். நாம் எல்லாம் ஓசன்னா என்று துதிக்க, இயேசுவே என்று துதிக்க தேவ பிரசன்னம் நம்மை மூடும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவன் வாசமா இருக்கிறார். நல்லா எழுந்து நின்று shall we all stand? Children, come on, you can help me. Put hands together and worship. அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். கொஞ்சம் பீட் ஸ்பீடா கொஞ்சம் போட்டு நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா பாடலாமா? Come on, எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? Put hands together. Amen. Thank you Lord. நல்ல சத்தமா தட்டலாமே. Put hands together. நல்ல நம்ம பிரச்சனைகளை மாற்றுகிறவர் ஆண்டவர், போராட்டங்களை மாற்றுகிற ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி ஒரு நாள் நல்ல ஆராதிப்போம். நல்ல மகிழ்ச்சியோடு ஃப்ரீயா ஆராதிங்க. ஆமென். நல்ல சத்தமாய் சந்தோஷமா உற்சாகமா தட்டுவோம். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆனாலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. thank you Jesus. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படவில்லை, உம் தயை என்னை கைவிடவே இல்லை, வெறுங்கையாய் நான் வந்தேன். ஆண்டவர் பாருங்க, யாக்கோபு வெறுங்கையாய் போனான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருங்கூட்டமாய் மாற்றினார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
நம்பி வந்து நான் வைக்கப்படல, கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வைக்கப்படல. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. கரங்களை தட்டுவோம், நல்ல கரங்களை தட்டி. ஆமென். Come on, Ivy. You can sit down. Put hands together. Amen. நல்ல கரங்களை தட்டுவோமா? கைத்தட்டல் போதாது. ஆமென். நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கையோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன்.
ஏலெல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உங்காய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உங்காய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்காய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்காய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏலெல்லோஹே எல்லோஹே எல்லோஹே உம்மை துதிப்பேன். ஏலெல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே டி மைனர். தேங்க்யூ லார்ட். எல்லா கண்களை மூடி கர்த்தரை துதிங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ அப்பா. அப்படியே நன்றி சொல்லுங்க. அப்படியே சந்தன நேரம் பிரைஸ் பண்ணுங்க. அப்படியே தேங்க்யூ லார்ட். அப்படியே சத்தமா எல்லாருக்கும் நேரம் துதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் பிரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் பிரைஸ் பண்ணுங்க. கிருபையுள்ளவர் ஆண்டவரே, தயவுள்ளவர் ஆண்டவரே, ஐஸ்வரியத்தில் இரக்கமுள்ளவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஆதியும் அந்தமும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி பரிசுத்தரே அப்பா எங்களை காண்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவரே, நாமம் ஆண்டவரே இயேசு சுவாமி. துதி கன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல மேய்ப்பர் இல்லை ஆண்டவரே. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவரே. உம் ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை மீட்டீரே. நன்றி அப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே பிரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் துதிங்க. எல்லா வாய் திறந்து பண்ணுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மலைகளை உருகுகிற உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை ஆண்டவரே செமையான வழியிலே நடத்துகிற உங்க வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. நீர் இருக்கிற இடத்துல இருளுக்கு ஆண்டவரே இடமில்லை ஆண்டவரே. நித்திய வெளிச்சமான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஜீவனை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அப்பா எங்கள் மேல உங்க ஒளி வீசினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நானே உலகத்தின் ஒளி என்று சொன்ன தேவனே எங்களை ஆண்டவரே இந்த உலகத்துக்கு உப்பாய் ஆண்டவரே வெளிச்சமாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. அப்படியே உட்கார்ந்து கொண்டு மறவாமல் நினைத்தீர் ஐயா. தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நினைத்த கர்த்தர் நீர் ஆண்டவரே. எங்களை நீர் மறக்கவே இல்லை, எங்களை கைவிடவே இல்லப்பா. எங்களை தாழ்வில் எங்களை நினைத்தவர் நீர் ஆண்டவரே. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணருங்க. அப்படியே தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி டாடி, நன்றி டாடி, கோடி கோடி நன்றி ஐயா. தேங்க்யூப்பா. எத்தனை நன்மை எங்க வாழ்க்கையில செஞ்சீங்க ஆண்டவரே. எங்களை தேடி வந்து வந்து நன்மை செஞ்சீங்கப்பா. நாங்க உம்மை விட்டு தூரமாய் போனோம், ஆனால் இயேசு எங்களை தேடி அருகில் வந்து நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். உதடின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஜீவனோடு காத்தீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மூச்சு விட உதவி செஞ்சீங்க. ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்தீங்க, உடை கொடுத்தீங்க, தங்க இடம் கொடுத்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நல்ல வேலை கொடுத்தீங்க, நல்ல வீடு கொடுத்தீங்க, மனைவி பிள்ளைகள் கணவனை கொடுத்தீங்க. உமக்கு நன்றி அப்பா. நல்ல சபையை கொடுத்தீங்க, ஊழியம் கொடுத்தீங்க, நல்ல குடும்பங்களை கொடுத்தீங்க. உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுங்க. நல்ல பெற்றோரை கொடுத்தீங்க, நல்ல சகோதரர்களை கொடுத்தீங்க, நல்ல சகோதரிகளை கொடுத்தீங்க. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நல்ல நண்பர்களை கொடுத்தீங்க. வேலையில எல்லா தலைவர்கள் மத்தியில கண்களில் தயவு கிடைச்சி பண்ணீங்க. உமக்கு நன்றி டாடி. ஒவ்வொரு நாளும் என்னை போஷித்து நடத்துறீங்களே, நன்றி அப்பா. எல்லாம் உடைய கிருபப்பா. என்னை சந்தோஷமா வைக்கிறீங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தாவே என்னை எதிரிகள் மத்தியிலே சந்தோஷமா வைக்கிறீங்க ஆண்டவரே. பிசாசு எத்தனையோ ஆண்டவரே காப்பனை போராட்டங்கள், கலக்கங்கள், பயங்கள், சூழ்நிலைகள் வந்தாலும் எங்களை சந்தோஷமா வைக்கிறீங்க. சொல்லுங்க, சந்தோஷமா வைக்கிறீங்க, மன மகிழ்ச்சியா வைக்கிறீங்க, நிம்மதியா வைக்கிறீங்க. எங்க சீர்கேட்டெல்லாம் குணமாக்கி நடத்துறீங்க. இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பம்பா? நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. நீ பனியை போல் இஸ்ரவேலுக்கு நான் இருப்பேன் என்று சொன்ன
ஆண்டவர், லீபனோனை போல நீங்கள் மலருவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை மலரச் செய்கிறவர் கர்த்தர், எங்களை வாசனையாய் வீசச் செய்கிறவர் கர்த்தர். அப்பா, இன்றைக்கு ஆண்டவரை லீபனோன் மரத்தை போல நீ வேறு ஒன்றுவா என்று சொன்னீரே. யாக்கோபே, நீ வேறு ஒன்றுவாய், நீ பூத்து கனிகளை கொடுப்பாய் என்று சொன்னீரப்பா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் லீபனோனை போல ஆண்டவரை வேறு ஒன்றுவார்களாக. ஆண்டவரை தகப்பனை ஷாரோனை போல, ஆண்டவர் லீலி புஷ்பத்தை போல மலருவார்களாக என்று நான் ஸ்தோத்தரித்து ஒவ்வொருவர் மேலும் கிருபையை பேசுகிறேன், ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகத்தை பேசுகிறேன், ஒவ்வொருவர் மேலும் சுகத்தை பேசுகிறேன். இன்றைக்கு ஆவிலே சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்துவீராக. விசுவாசத்திலே தளர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அவர் நல்லவர். இயேசுவே, இன்றைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். நீ வேதங்களை வெகு நேரம் வாசிக்க கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். இயேசுவோடு அமர்ந்திருக்கும்படியாக சீஷர்கள் எல்லாரும் இயேசுவோடு நடந்தார்கள். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் இயேசுவோடு நடந்தார்கள். கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, இயேசுவோடு நடக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நல்ல ஜெபிக்க பலன் தருகிறார். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்துறீங்க. நன்றி ராஜா, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. I'm going to invite some of the youth kids to pray, because it's a youth service. And so Ivy and Joanna, please come on stage, and Selena also can come on stage. சில பிள்ளைங்க, Shifra, are you able to come on stage? Okay. Okay. So they're going to pray. Please come. Please come. So you pray for country, pray for church, pray for all the church family, and yeah. So you choose whatever you would like to pray and start pray for some one point. Yeah, you want to pray for church or you pray for country, feel free however you want to pray and give a word of prayer, and everybody. Yeah. Okay. Start. Yeah. Dear Lord Jesus, thank you for this Let's day, pray Lord. with them. Yeah. Thank you for bringing us together as a church in your name to worship you and praise you, Lord Jesus. I pray that you will bless our church and you will bring more people onto our church. Let our church be a blessing to many others, and I Amen. pray that you will bless this sermon. In Jesus' name I pray, amen. Amen. Let's give the clap and thank Lord. Amen. Praise the Lord. Thank you. Dear Lord Jesus, I thank you for this day. I thank you for this opportunity for us to come as a community and praise you, Lord. I pray that we learn more about you today and we follow your actions and turn closer to you, Lord. I pray that you bless this church. I pray that you show us your wisdom, knowledge and understanding. Pray in your name, amen. Amen. Thank you. God, Heavenly Father, I praise and thank you for this day, Jesus. Thank you for giving us this time to praise and worship you, God. God, I'm here to pray for this country, Jesus. God, bless this country, Jesus. It's in your hand, Jesus. Guide us in the right path, Jesus. Give us the daily bread, Jesus. Help us to spread the gospel to everyone, Jesus. God, give us the right path, Jesus. Help us to follow your lead. In Jesus' name I pray. Amen. Amen. Thank you. கிருபையுள்ள நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே ஒரு திருச்சபையாக சேர்ந்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் ஆண்டவரே முன்குறித்த தேவன் ஆண்டவரே, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொன்னீங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே இந்த சபையில் அநேக ஜனங்களை நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களை கொடுங்க ராஜா. அநேக ஆண்டவரே புதிய ஆண்டவரே தலைவர்கள் வரும்படியாக நீர் கிருபை செய்யுங்க. விசேஷமாக அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் இந்த சபையின் மூலமாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த சபை ஆண்டவரே நீர் இதை மூளை கல்லாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான சபையாக மாற்றுங்க தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே அதே போல எங்களுடைய தேசத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை நீங்க பொறுப்படுத்தி கொள்ளுங்க ராஜா. பாழான ஸ்தலங்களை கட்டுகிறவர்களாக நீங்க மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட
மகிமைப்பட வேண்டும். எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே சொல்லப்படாமல் இருக்கிறதோ ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள நீங்க தாமே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஒரு எழுப்புதலை இந்த தேசத்துக்கு கொண்டு வாங்க தகப்பனே. தகப்பனே உமக்கு பிரியமில்லாத பாவங்களுக்குள்ள இருக்கிறதான வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லாரையும் நீங்க விடுதலையாக்குங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. சத்துருடைய எல்லா விதமான கட்டுக்களும் நீங்கும்படியாக ஆண்டவரே இந்த தேசத்தில் உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மிஷனரிகள் ஆண்டவரை உமக்காக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் பட்ட பிரயாசங்கள் எதுவுமே வீணாக விருதாக போய்விடாத படிக்கு தேவனாகிய நீங்க தாமே இந்த தேசத்திலையும் நீங்க மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய தெய்வீக பாதகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. Thank you, thank you, thank you so much. Children, please come forward and sit down. We can open some of the window. Joseph brother, கொஞ்சம் அந்த windows மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. Okay. So ஜோவானா ப்ளீஸ் கம் ஃபார்வர்டுமா. எங்கே ஐவி காணோம்? ஐவி முன்னாடி நிவியா எல்லாம் முன்னாடி வந்துடுங்க. ஓகே. ஷிஃப்ராஷ், ரெனி, யூ ஆர் கம்ஃபர்டபுள் தேர்? ஓகே. ஸோ இட்ஸ் the word of God, especially for all the kids and youths, all everybody. Praise the Lord. முன்னாடி வந்துருங்க kids children. சரிண்ணா, please come and sit down ma. Please come and sit down. Everybody is here, all the kids here especially. So you have to listen sermon today. Yeah. Eventually you got some chocolate for you all present if you are quiet and listening, taking the word. Yeah. Okay, for all the kids and youths. So எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரொம்ப குவைட்டாக இது, ரொம்ப ரொம்ப சம்மரில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா கூட்டம் மாதிரியே தெரியலையே. ஆமென். ஒரு அல்லேலூயா தான் சத்தமாக வருது. இன்னொரு அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். சரி, எல்லாம் முன்னாடி உட்காந்துங்க. கொஞ்சம் சம்மர் சீசனால் கொஞ்சம் தூக்கம் கலக்கமாக இருக்கும். அப்பப்போ அதுக்கு தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படி சொல்கிறது. ஏஞ்சல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. Praise the Lord, everyone. Glad to see you all today. Let's start our message with a prayer. Our loving Heavenly Father, Lord, thank you for this wonderful day that you have given us, Jesus, Lord. We thank you that you have helped us to praise you and worship your name, O Lord. We thank you especially that you have helped our kids to praise and worship your name, Jesus, Lord. As we prepare to hear your message, you take control of our hearts and our minds to listen to your words, Jesus, Lord. அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாட, உம்மை துதிக்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது எங்கள் மனதையும் எங்கள் இருதயத்தையும் தகப்பனே நீர் அப்பா திறந்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Kids, how are you all today? Good. Are you enjoying this hot weather? Is it too hot? How many of you think it's too hot? Most of you? Okay. பெரியவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப ஹாட்டா? ரொம்ப ஹாட்டா? Okay. So before I go into the message, I'm going to start with a short story. மெசேஜ்க்கு முன்னால் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். So there was a landlord who wanted to hire a farmer to take care of his farms and the cattle and everything. So he interviewed so many farmers, and there was one person who was very good in all the answers. He was satisfied, and the landlord asked for the final question. So the final question was, this place will get too many storms. So how will you prepare for the storm? And the farmer answered, saying that he will sleep through the storm. So do you think that's a good answer? Sleep through the storm? No. So that's what the landlord thought as well. So ஒரு பெரிய
பண்ணையார் வந்து அவரோட வயலில் அவரோட ஆடு மாடு எல்லாம் வந்து டேக் கேர் பண்ணுறதுக்காக ஒரு விவசாயி ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு இன்டர்வியூ பண்ணார். ஸோ அந்த இன்டர்வியூ பண்ணும்போது அந்த ஆள்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டார். ஒருத்தர் வந்து எல்லா கொஸ்டினும் நல்லா ஆன்சர் பண்ணாங்க. அந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய புயல் வரும். அப்போ அந்த புயல் வரும்போது வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஆள் சொன்னார் வந்து, நான் வந்து நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ த லேண்ட்லார்ட் காட் கன்ஃபியூஸ்ட், பட் பிகாஸ் he answered all other questions well, he hired him anyway. Okay, so then he started working, and then one fine night the landlord heard some thunder and there was heavy storm. Okay, so he thought so he could go and help the farmer. ஸோ ஒரு நாள் வந்து பயங்கர புயல் வந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு சரி நமக்கு அந்த ஆளுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணலான்ட்டு அங்கே வெளியே போகிறாரு. அவரோட வயல் நிலம் அந்த ஷெட்டுக்கு, கேட்டில் ஷெட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா எவ்ரிதிங் வாஸ் வெரி குவைட் இன்சைட். ஆல் த கேட்டில்ஸ் were very safe, all the grains and everything was in a safe place, all the doors and all the windows were shut. அங்கே போய் பார்த்தப்போ எல்லாமே அதனோட இடத்துல வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஆடு மாடு எல்லாம் கரெக்டாக அதோட பிளேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட ஒழுங்காக ஒரு இடத்துல இருந்துச்சு. அண்ட் தென் the farmer looked, the landlord looked for this farmer. Okay, so what do you think he was doing? Jaden? Sleeping. So this was the answer the farmer gave in the interview. Yes or no? So now do you say it was the right answer? Yes, yeah. அவர் வந்து அந்த பண்ணையார் வந்து போய் பார்க்கும்போது எல்லாமே ஒழுங்காக இருந்துச்சு. கடைசியில் இந்த ஆளை தேடும் போது என்னன்னு பார்த்தா அவர் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தார். அதுதான் வந்து அவன் இந்த இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னான், நான் வந்து நல்லா தூங்குவேன். Why he was able to sleep? What was the reason, Hyrik? He prepared before. That's a very good answer. Because the farmer prepared everything before, he was able to sleep through the storm. He did it every day, not because the storm was going to come. It was his routine every day. Every day he made sure everything was in a safe place. So that's the reason he was able to sleep through the storm without any worry. Okay, அவன் வந்து ஒரு நாளும் வந்து அவனோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான். அதனால தான் வந்து புயல் வரும்போது அவன் வந்து ஹரிபரியாக எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவனுடைய வேலையை ஒழுங்காக பண்ணதுனால ஈவன் அந்த ஸ்டார்ம் வரும்போது கூட அவனால் பீஸ்ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண முடிஞ்சிச்சு. sorry, we are going to see what the Bible says about being prepared. So today's message is be prepared. ஆயத்தமா இருங்கள். So we are going to see in the Bible what it teaches about. How many of you have got Bible with you? Yeah, very good. So let's turn to Proverbs 6. You're going to read it for me. Proverbs 6, 7 and 8. பெரியவங்க ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் தமிழில் படிங்க. நீதிமொழிகள் 6:6-8. Okay. Anyone wants to read in English? Who wants to read? Kids, have you got anyone? Do you want to read? Ivy? No? You didn't turn? Jaden? You haven't got. That's fine. Okay. So Proverbs 6-8, if we see here, what is the creature that is mentioned in this verse? Did you all listen to the verse? Did you all listen? Yeah. What creature is mentioned here? Who answered? I'll read it loudly. Proverbs 6, it says, "Go to the ant, you sluggard, consider its ways and be wise." So which creature is mentioned here? Ants. Serena? Which creature is mentioned in this verse? Ants. Have you seen an ant? How big is it? Very big? This big? Very small. Okay? So the Bible is using this very tiny creature to give us a lesson about being prepared. பைபிளில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பூச்சி அந்த ஆண்ட்
எறும்பு யூஸ் பண்ணி வந்து நமக்கு எப்படி பீயிங் ப்ரிப்பேர்டுன்றதை வந்து சொல்லி கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see there are three main lessons we are going to learn from the ant. 3 முக்கியமான காரியங்கள் இந்த எறும்பின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து prepare for the future. So the main thing what the ant does is they prepare for the future. Have you seen any ant trails? Have you seen long ant trails? Yes? Where did you see, Serena? In your home? Yeah? Others? How many of you have not seen it, ant trails? Roshana? You haven't? Yeah. In India, it's very common. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கீழே வந்துச்சுன்னா உடனே எல்லாம் லைனாக ஆண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போவோம். பட் இன் UK, it's quite rare, but it's still there. So we'll be able to see the ant trails. What it does is that they'll be very busy during the summertime. What it does is that they take the food and they would save it for the winter when there is no food. என்ன பண்ணோம், அந்த ஆண்ட் வந்து சம்மர் டைமில் வந்து எப்போ when there is more harvest, நிறைய ஹார்வெஸ்ட் இருக்கும்போது அது தானியங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த சேகரிக்கும். ஏன்னா வின்டரில் வந்து எந்த தானியமும் இருக்காது. அண்ட் தென் இட் வில் பி வெரி கோல்ட், ஸோ தே கான்ட் கம் அவுட். அந்த நேரத்தில் வந்து அந்த தானியத்தை வந்து they use it as food. So they make sure they have the food during the summer. They save it during the summer so they could use it for the winter. Okay? Yes or no? In the same way, what we have to learn is that we have to make use of the time. Preparation, what we prepare will bring a good outcome. For example, for the exams, when do you start preparing? If your exam is next month, when do you start preparing? The day before? Gabby? The day after? So you have to start preparing as soon as you have been given that syllabus or something to learn. Only then you will be able to face your exams easily. It will be easier for you to do your exams, okay? Everything needs preparation. What is the thing that you recently prepared for, kids? Eirik, is there something you prepared for? No? Giovanna? Something you prepared for, like exam or any sport event? End of year exam, okay, you prepared for it. And அதே மாதிரி பெரியவங்களும் நம்ம சம்டைம்ஸ் எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுவோம், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், இல்லை ஏதாவது எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒரு டிரைவிங் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ we have to make sure that we prepare in advance so that அந்த டெஸ்ட் வரும்போது, அந்த மொமெண்ட் வரும்போது we are able to achieve what we wanted. So everything needs preparation. And the one more important preparation is that we have to prepare our minds, okay, our thoughts. That is very important. When we read in Bible, 1 Peter 1:13, it says, prepare your minds for action. Be sober-minded, fixing hope completely on the grace that will be revealed when Jesus Christ returns. Which means that we have to prepare our minds. நம்ம வந்து ஆல்வேஸ் நம்மளோட எண்ணங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். What we do, we don't prepare for us to be bad. Does anyone sit all through the night preparing yourself to get angry on somebody? Does anyone do that? யாராவது பெரியவங்க நைட்டெல்லாம் திங்க் பண்ணி அடுத்த நாள் வந்து அவங்க கிட்ட போய் கோவப்படணுன்ட்டு யாராவது ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? மாட்டோம். So we don't prepare for like to get angry, to get like to criticize others. இப்போ உங்களை வந்து Eirik hurts you, what do you immediately do? Hurt him back. Yeah? இப்போ அதே மாதிரி பெரியவங்களும் somebody, if someone criticizes, நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு நம்ம வந்து திருப்பி ஏதாவது சொல்லிவிடுவோம். நீ உங்கள் இது நல்லா இல்லைன்னா நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க, சரியில்லைன்னு சொல்லிவிடுவோம். பிகாஸ் தட்ஸ் ஹியூமன் நேச்சர். பட் வாட் த பைபிள் சேஸ் இஸ் தட் ப்ரிப்பேர் யுவர் மைண்ட்ஸ் ஃபார் ஆக்ஷன். நம்ம வந்து நம்மளோட ஆக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஈவன் இஃப் சம்படி ஹர்ட்ஸ் அஸ், we have to prepare ourselves that we don't react to their actions. ஓகே, இப்போ யாராவது நமக்கு ஹர்ட் பண்ணாலும் அவங்கள வந்து நம்ம திருப்பி ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பிகாஸ் அவங்க இதில் வந்து அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ we have to prepare ourselves to be self-controllable. So it's very common
that we will react at the moment, in the heat of the moment. So we have to make sure that we are able to control ourselves. Okay? There are some people that நம்ம சொல்லுவோம், நம்ம நினைக்கும் வந்து அவங்க ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோவமே வராது. Do you know anybody like that? They won't get angry at all. Whatever you say, they won't get hurt. யாராவது தெரியுமா உங்களுக்கு? யாருமே அப்படி இல்லை போல. So some people they are there who will never get hurt, who will never get angry. அது மாதிரி நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு கோவமே வராது. But that's not the case. Even they get angry. அவங்களுக்கும் கோவம் வரும். பட் என்னன்னா அவங்க வந்து they control themselves not to get angry. So we have to make sure that we prepare ourselves for the future, like for the exams or anything that we do. And also in the same time we have to prepare our minds, okay, to react in a good way, good sense, okay? And the next one is, for example, we can take Jesus. How did he respond? People insulted him, people mocked him, even they hurt him, they killed him. But what did he respond? He responded with love. He responded with forgiveness. So we have to learn those habits from Jesus. And the next character we are going to learn from the ant is that do what is right. So the ants always do what is right for them. The ants have only one responsibility for them. What is it? To go and take the food and save it for the winter. Okay, that is the main responsibility they have. They don't have like a manager or a teacher or their mother or father standing behind them asking them to go and save the food for them. Okay, and the ant வந்து யார் சொல்லியும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது தானாகவே வந்து அதோட சாப்பாடை வந்து சேகரித்து வைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி மெயின்லி அட் திஸ் ஸ்டேஜ்? Rashana, what is your main responsibility every day at home? What did your mother ask you to do? Navya, Serena? Homework. Okay, good. Jaden, Eric, நீங்க மூணு பேரு, what is your responsibility? Nothing? மம்மியை பார்க்குறேன் என்னன்னு கேட்குறதுக்கு. சரி, ஓகே. மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி டியூரிங் த ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ் இஸ் ஃபார் யூ டு study, do your homework, tidy your room, etc. Okay, those are all the main responsibility you have. Do you do that on your own, or you always want your mom or dad standing behind you saying, Ivy, did you do your homework? Gabby, did you do your homework? Jaden, did you finish your homework? Do they always ask you, or you do it on your own? How many of you do it on your own? Oh, Roshana does it on her own. Well done. Serena? Okay, I'll ask your mom. Yeah? I'll double check. Okay, well done. Okay, so you have to take your own responsibility. நீங்கள் உங்களோட காரியங்களை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். யார் அவங்க பார்த்தா தான், அவங்க சொன்னால் தான் செய்யணும், அவங்க கேட்டால் தான் நான் செய்யணும்னு மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்ஸ் த அதர் திங் வி லேர்ன் ஃப்ரம் த ants. அந்த வேர்ஸ்லேயே வந்து இட் says that it has no commander nor overseer or ruler. So in the ants வந்து யாருமே அதை பார்க்கறது இல்லை. Yet they do their work. அதே மாதிரி you have a responsibility which you all know. Okay, so you have to make sure that you do your work. Either it can be like you start from today, okay, being prepared. I know you're now at the end of your exams, your school year, but starting from next year, make a decision that you'll prepare from the beginning, okay? At least you allocate 20 minutes every day. Then when you come to the exam, it'll be easier for you. Otherwise, what you'll do just before the day of the exam, you'll be sitting and crying. How many of you have cried just before the exam, saying that I haven't read anything, there's too much to read? You haven't done that? I've seen some people who does that. Okay, ஸோ அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கும் நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போதோ, ஒரு ஏதாவது வீடு வாங்குகிறோமோ, இல்லை ஏதாவது பண்ண போகிறோமோ, ஒரு இன்டர்வியூ போக போகிறோமோ, எது இருந்தாலும் நம்ம we have to make sure we have to
prepare for that. Not like somebody has to come and ask us to do. அதே மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணோம். ஒரு மேனேஜர் வந்து நம்மளை பார்த்தா தான் just because he's overseeing us we can do it well. It shouldn't be like that. We have to make our own responsibility and take responsibilities for our action. And the next one, the character that we are learning from the ant is they never give up. So what the ant does is that they never give up. So when there's an obstacle in its path, they will not stop there. How many of you have seen it? Has anyone played with it? இப்போ ஒரு ant ஒரு எறும்பு வந்து போயிருந்துச்சுன்னா அது வழியில் வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா டக்குன்னு அது என்ன பண்ணும், வேறு வழியை பார்த்து போயிடும். அது யாராவது டெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு பேப்பரில் ஏற்றி விட்டு ஒரு லைன் போட்டால் அந்த லைனுக்கு உடனே அடுத்த மாதிரி போவோம். Have you played like that? You have done it? Okay. So அது மாதிரி அது வந்து ஒரு அப்டக்கிள் வந்தோடனே it doesn't stay there or wait there for a long time. What does it do? It just turns its path and goes in a different way. Okay? In the same way, we also go into some failures, some disappointments, some betrayals, okay, some unanswered prayers. We may not get answers to the prayers we prayed for. It doesn't mean we have to dwell in that without any depression or getting upset about it. Okay? Yes or no? So we have to look for a different path and carry on. Okay? That's the other thing we are learning from this ant. So these are the three characteristics we learned. What are they? Gabby, what's the first one? Jaden? Prepare, good. Eric? Do stuff. Do the right thing on your own. Giovanna? Just finished that point. Eric? Ivy? Take responsibility, the second one. The third one, when there's an obstacle, what do the ants do? They never give up. So in the same way, there might be failures and everything in our life, but we should never give up because God has a different plan for us. It might not be that we didn't get the job what we are hoping for. We didn't get the grade what we expected, but we shouldn't dwell into that mode for a long time because God has a different plan. You have to carry on what you could do, and the Lord will do everything beautiful in its time. So we have to have that hope. Okay? So there's so many people in the Bible who had these characters in their life. They showed these characters in their life. So I'm going to take Joseph as an example in this message. So Joseph, what did he do? Can we compare the characteristics of an ant with Joseph? What was the first thing? That the ants, what do? They prepare for the future. What did Joseph did? Does anyone know? பெரியவங்க யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? ஜோசப் என்ன பண்ணாரு? How did he prepare? தானியங்களெல்லாம் சேகரிச்சு வச்சாரு. So it was revealed that there will be 7 days of abundance and 7 years of abundance and 7 years of famine. So what did Joseph do? He didn't think that, okay, I'll stay here during the days of abundance and move to a different country and be well over there. Okay, he could have done that because he was so rich. So he could have gone somewhere else and he could have lived a happy life. But what did he do? And also he didn't just sit simply. What did he do? He made sure he saved all the grains for the 7 years of famine. Okay, so he prepared for the famine in advance. So in the same way, what you have to do? You have to prepare before the exam comes, before you go for an interview, before if you face some difficulties, you have to prepare yourself. Only then you'll be able to face the difficult circumstances. You have to prepare yourself spiritually as well. For that, what do you have to do to prepare spiritually? What are the things you could do? Read the Bible. So the Bible will speak to you. Pray for God. God will strengthen you. So only then you'll be able to face the difficult circumstances. Otherwise, you will crumble during those situations. Okay? The next point is that, what did he do? What is the characteristics of the ant we saw? Always do the
right thing. What did Joseph do? He didn't complain. Even when he was with his brothers, the brothers hated him, but he didn't complain. He was happily doing his work. Even in the prison, he was doing his work. He was honest. And even in the palace, he was doing his work. He didn't want anyone else to be overseeing him. He knew his responsibility, and he was doing his work. ஜோசப் வந்து யாரையும் மற்றவங்க சொல்கிறதுனால தான் அவன் வந்து அவன் வாழ்க்கையில் நல்லவனாக இருந்தான் இல்லை. யாரும் பார்க்கலனா கூட அவன் வந்து அவனோட வேலையை நேர்மையாக செஞ்சுட்டு இருந்தான். அதே போல் தான் நம்மளும் we have to make sure we do the right thing even when no one is seeing. Okay, so what we do in secret is the true character. நம்ம தனிமையில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளோட ரியல் கேரக்டர். வெளியே வந்து ரொம்ப ஜாலியாக பேசலாம், ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் நம்ம வந்து தனியாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் அது நமக்கு தெரியும். ஸோ we have to make sure that we are righteous even in the when we are alone. Okay, and the next one is that what's the third point of the ant characteristic? Eric, keep on going. Yeah, never give up. So he never quit. He didn't give up at all. What was the betrayal he got first? What did his brothers do? Eric, put him in a pit. A pitல போட்டோன்னா, and then what happened? They took him as slave. அதுக்கப்புறம் prisonல போட்டாங்க, எல்லாமே போட்டாங்க. But Joseph did not feel sorry for it, or he did not question God. He was happy wherever he was, and he was doing the good thing. And in the end, what happened? He was exalted. Yeah. He was made the minister in Egypt. He was exalted to a higher place. No matter whether he was in the prison or in the palace, he was doing the right thing. Okay? Okay, so these are the three things we learned from the ant, and also compared it with the characteristics of Joseph. Okay? The next thing, I'm going to ask a question. So we are going to, you all have been to India for holiday, yeah? Usually it's your mom and dad who will prepare you, your things and everything. So now I want you to pack up all the things, okay? And start with Gabby. What thing will you take? Clothes, okay. Jaden? Shoes. Eric? I want you to name it. Snacks, okay. இப்போ இவங்க 3 பேர் மட்டும் ஹாலிடே போக போகிறாங்க. They're going to go. Okay, வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உங்கள் திங்ஸு. Joanna, Ivy, what are the things? Clothes, Ivy. Remember, வேறு யாரும் அரேஞ்ச் பண்ணல, நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க இந்தியாவுக்கு ஹாலிடேக்கு. ஓகே, ஃபோனா? ஓகே, சரி. சரிண்ணா? Toothbrush, okay. Roshana? Shoes, okay. Giovanna? What will you take in your bag? Your toy? Your brother? Yeah? Okay. Navya? Teddy bear, okay. சரி, ஓகே. இப்போ இவங்க எல்லாமே போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. Do you think, okay, Gabby? No, he said, wait. இவங்க எல்லாமே இப்போ போகிறாங்க, போயிட்டு அதான் Gabby has said, at last he has said, no one would have been able to get inside the airport. Why? Yeah. What is the passport? யாருமே passport இதுன்னு போல. And you thought about all other different things which are not necessary, not essential. It is, but the main essential thing is the passport. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற வேர்ல்ட்லி காரியங்களில் ஓவராக அது பற்றி கவலைப்படுறோம், என்ன பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம்னு கவலைப்பட்டுட்டு ரொம்ப தேவையானவற்றை வந்து நம்ம விட்டுடுறோம். வெரி எசென்ஷியல் திங் we don't give importance to it. So we are going to see an example where the unpreparedness. There are some people that they'll take the passports to the airport, அதுக்கப்புறம் என்ன ஆகும், டேட் எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கும், அதே அங்கே தான் போய் பார்ப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் we have to make sure that we prepare in advance. So we are going to see an example where the unpreparedness led to a big disaster. I want to, it's about a cruise ship. Who want to say the name?
டைட்டானிக் ஓகே இந்த டைட்டானிக் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஷிப்பு when it was built it was the most luxurious ship, it was the most strong one, it was the most big one. அந்த டைமில் வந்து அதுதான் ப்ரிப்பேர் பண்ணாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு. and it started its journey. okay, journey போய் என்ன ஆச்சு, what happened even in the first journey? Yeah, okay, I'll come. Yeah. அங்கே போகும்போது என்ன ஆச்சு, it was stuck and it was damaged and it hit the iceberg and it sunk. Okay? Because what's the reason? It prepared for all other unwanted things. இது மாதிரி toothbrush, அது இது மாதிரி they concentrated on the luxury, on the comfort, on the decoration. அதுக்கப்புறம் அந்த strong கூட பண்ணாங்க. But what they missed is that they missed to plan for the disaster, to plan for the safety. There were no enough lifeboats in the ship. அவங்களுக்கு அந்த அவங்க வந்து எல்லா பிரகாரமான எல்லாம் அந்த டெக்கரேஷனு, அந்த பெயிண்ட்டு, அது மாதிரி அந்த கம்ஃபர்ட்டுக்கு எல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பட் தே ஃபெயில் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த சேஃப்டி. அதனால என்ன ஆச்சு, தேவர் லைஃப் போட்ஸ் பட் நாட் இனஃப் லைஃப் போட்ஸ். அதனால so many lives were lost. If they have prepared for it, maybe some people would have been saved. So the reason that they didn't care for the most essential thing, they've lost their lives. And the second thing is that they ignored the warnings. Warnings were sent to the ship. Okay, so they received the warnings that there were icebergs on their way. But when they received it, what did they think? Oh, this is a very strong ship. Nothing could damage the ship. Or they thought that we could do it later. We can worry about it later. But what happened? It was so strong that it broke the ship. Okay? Even sometimes we get warnings in our lives. God warns us. If we do something wrong, God speaks us through the words. Okay? There's a word in the Bible which says that Hebrews 3 verse 15. Does anyone want to read Hebrews 3 verse 15? So the God is warning. If when we feel that God is speaking to us, sometimes நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், வீட்டில் ஏதாவது நடந்திருக்கும், நம்ம யாரையாவது திட்டியிருப்போம், இல்லை ஏதாவது சண்டை வந்திருக்கோம், அந்த வந்து சம்டைம்ஸ் அந்த சண்டே மெசேஜ் பார்த்தோன்னா நம்மளுக்கே பேசுகிற மாதிரி இருக்கும். அது இல்லைனாலும் வேறு எங்கேயாவது மெசேஜ் கேட்கும்போது ஏதாவது பைபிள் வேர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து we have to take those words thinking that God is speaking to us and we have to submit to the words and change. இந்த வார்னிங்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணோம்னா we might get into disaster like the ship which didn't take the warnings about the iceberg and it has to go and meet the disaster. So we have to make sure we listen to the word of God through the Bible, through the people who are talking to you, through your parents, your teachers or elders, whoever it may be. They might speak to you. So you have to listen to and change your ways. And the next one is, there were lifeboats in the Titanic. But what people did, they thought the ship will never sink. We also sometimes think that, oh, I have a good job, I have a good degree, I'm so wealthy, so healthy, nothing can stop me or nothing can harm me. But everything can change in a minute. Our life will change in a minute. So we have to make sure that we have the lifeboat in our life. In Titanic, there were lifeboats, but people, they didn't want to get into the lifeboat because they thought this ship will never sink. Or they thought, I'm so comfortable in my bed, I don't want to go out. Or they left too late to go into the lifeboat and they sank. But we have a lifeboat called Jesus in our life, okay? So the lifeboat is ready for us to get into it. And it's our decision to make. Whether we are so comfortable, we don't want to do anything for the God, we don't want to read the Bible, we don't want to do pray or anything, we can be wherever we are. So it is your decision to go into the lifeboat, which is Jesus. And also don't leave it too late, because too late it'll be too late for you to get into the boat. So we have to make a decision for us to get into the lifeboat. So it took 3 years to build the Titanic, but only 3 hours to sink. So in the same way, we might
spent a long time to build a relationship or build a friendship or do something. But the one decision, the one delay we make, it'll break everything. So we have to make sure that we make the right decision in the right time. So it is your decision to get into the lifeboat. Who's the lifeboat? Jesus. Okay. So next is that, so these are the three things that we learned from Titanic. What went wrong in them? What was the first one? They didn't prepare for the safety. And the second one? Listen. They didn't listen to the warnings. And the third one? They didn't get into the lifeboat on time or for whatever reason. So what lifeboat? Who's the lifeboat in our life? Jesus. So are you choosing to get into the lifeboat now or waiting for some other day? You make your decision, okay? So that's the end of this sermon. So I'm just going to recap. So we saw about being prepared and the characteristics of the ant, and compared it with the characteristics of Joseph, and also saw about the story of Titanic, what happened when they were not being prepared. Okay? So that's the end of my sermon. So I'm going to, now it's going to be question answer session. Are you all ready? It's all the things I've repeatedly saying, so it'll be easy for you. So I want you to say, start with Serena. Oh, Serena and all those gang. If you know the answer, raise your hands. Yeah? What creature was discussed in this sermon? Yeah, Roshana? Ant. Well done, Roshana. You get a sweet. And the next one, we learned three things from the ant. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. 3 lessons. Gabby, Jayden. Gabby, Jayden. 3 பேரும் சொல்லுங்க. Gabby, Jayden, anything. Never give up. Okay, good. Well done. Jayden. Prepare. Well done. Eric. Take responsibility. Well done. Yeah. Shall we all give them a big round of applause, please? சரி, நீங்க ரெண்டு பேர் டைட்டானிக், what were the things that they take into account? What were they not prepared for? Navya and Serena? Are you going to say? Oh, what do you want to say? Good. Yeah, they didn't make sure there was enough safety. There were enough lifeboat. Well done. Navya, Serena? Again, lifeboat? Lifeboat sank. Okay. Okay, Giovanna, who is our lifeboat in our life? Jesus. Yeah, that's the right answer. And what did Joseph do? What did he prepare? How did he prepare for the famine? He stored the grains in advance. Okay. So well done, everybody. ஸோ பெரியவங்களுக்கெல்லாம் கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இது அவுட் ஆஃப் சிலபஸ். ஏன்னா இதுலேருந்து கேட்டால் எல்லோரும் ஆன்சர் பண்ணுவீங்க, பிகாஸ் யூஆர் ஆல் வெரி கிளவர். ஸோ டைட்டானிக் வீணோ அந்த ஜேர்னி எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிஞ்சிச்சு? சவுத்தாம்ப்டன் டு, எல்லாம் சவுத்தாம்ப்டன் சொல்லிவிடுவேன். டு நோ, what originally planned? New York. Yeah, well done, Sheba. Let's give a round of applause to Sheba. Okay. Thank you all for listening. Hope you learned something. Thank you so much again.
Check. Still I have Maltese for everyone. Maltese chocolate.